கோவை மக்களவை தொகுதிக்குட்பட்ட சூலூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் அண்ணாமலை எலச்சிபாளையம் ஆதிதிராவிடர் காலனியில் வசிக்கும் பாஜக நிர்வாகியின் வீட்டில் தரையில் அமர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் மதிய உணவு சாப்பிட்டார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் உள்ள நாகர்கூடல் கிராமத்தில் பாமக வேட்பாளர் சௌமியா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தாயிடமிருந்த சிறுவன் சௌமியா அன்புமணியிடம் தாவிச் சென்றான். அச்சிறுவனை வேட்பாளர் சௌமியா கட்டி அரவணைத்து முத்தமிட்டார். பதிலுக்கு அச்சிறுவனும் சௌமியா அன்புமணிக்கு முத்தமிட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னழகு நாயக்கனூர் ஆதிதிராவிடர் காலனி பகுதியில் கரூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக எம்எல்ஏ காந்திராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மதுபோதையில் இருந்த ஆசாமி சத்தியமா சொல்றேன் நீங்க தான் ஜெயிப்பீங்க என கீரல் விழுந்த ரெக்கார்டு போல உளறிக் கொண்டிருந்தார். இதனால் காந்திராஜன் எம்எல்ஏ தொடர்ந்து பேச முடியாமல் படாத பாடுபட்டார். நீங்க ஓட்டு போடுறதுக்கு காரணம் நீங்க ஜெயிக்கிறீங்க. ஒரே போலமா சந்தோஷம். சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நீதான் ஜெயிக்கிற. வேற எதுவும் சொல்லாத. திருச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவுக்கு ஆதரவாக எஸ்டிபிஐ கட்சியினர் நானா மூனா பள்ளிவாசல் அருகே தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தனர். அப்போது சிலர் இஸ்லாமியர்களை அழித்ததே நீங்கள்தான், எப்படி ஓட்டு கேட்டு வருகிறீர்கள், வெளியே செல்லுங்கள் என ஆவேசமாக கேள்வி கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.